ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனஸ் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான பாலாக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு கொஞ்சமான அளவே எடுத்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, பூண்டு வந்து ஒரு 10 பல், 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன், 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்ல தண்ணியில் ஒரு 2 அலசு அலசிக்கலாம். அலசிக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி வச்சு நான் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கலினா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வச்சு 3 விசில் விட போகிறேன். ஸோ அதுலேயே வந்து பருப்பு நல்லா வெந்துடும். இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது குக்கர் விசில் வரும்போது தண்ணியெல்லாம் மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நானே இன்றைக்கி அதில் எண்ணெய் கொஞ்சம் அளவு ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்படி பண்ணி குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கலாம். குக்கர் இப்போ 3 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம் பருப்பு வெந்திருக்கான். பருப்பு நல்லாவே வெந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பருப்போடு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பறித்து வச்சுருக்கிற பாலாக்கீரையை தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். நான் இன்றைக்கி 3லேருந்து 4 வாஷ் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் கீரையில் வந்து மண் நிறைய இருக்குன்றதால நல்லா வந்து அலசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அலசி வச்ச கீரையை இந்த பொருட்கள்லாம் பருப்பில் சேர்த்ததுக்கப்புறம் கீரையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பாசிப்பருப்பு அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கீரையோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். பெரும்பாலும் கீரை வந்து தண்ணி விடும் வேகும்போதே, அதனால் அந்த அளவை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி அதிகமாக தண்ணி சேர்க்கல, ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். எப்பொழுதுமே வந்து கீரையை வேக வச்சதுக்கப்புறம் கடையிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வடிகட்டுவோம் இல்லைங்களா, அதை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. நம்மளே சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா கீரை கடைஞ்சதுக்கப்புறம் கீரையோடையே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் 2 மிளகு ஜீரகம் போட்டு உப்பு லைட்டாக போட்டு கொடுங்க. அதில் தான் அவ்வளோ சத்துமே நமக்கு வந்து இருக்குது. பொதுவாக வந்து பாலாக்கீரையில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பக்கத்துலேயே நான் வந்து சாதம் வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்து சூடாக சாதத்தோட பாலாக்கீரை கலந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் களியோடு சாப்பிட்றதுக்கும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையை வந்து அடிக்கடி இப்படி கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பருப்பு கொஞ்சம் அடிபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பாசிப்பருப்பு இல்லைங்களா, அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நல்லா குக் ஆயிரும். இப்படி எடுத்து கீரையை கையில் எடுத்து மசிச்சு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சா இல்லையான்ட்டு சொல்லிட்டு. கீரை இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்து இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். அப்போ தான் கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீரையும் நல்லா வந்து கடையும் போது மசிஞ்சு வரும். நான் பெரும்பாலும் கீரையை வந்து மத்தில் தான் கடைவேன். ஒரு சிலருக்கு கடைய தெரியாது. அப்படி இருக்கிறவங்க கீரையை நல்லா சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கோங்க. கீரை நல்லா மஞ்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா கீரையை கடைஞ்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எக்ஸாக இருக்கிற தண்ணியும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அடுத்தது சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா மத்தில் நசுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் கீரை சாப்பிடும்போது இது கொஞ்சம் மொறுமொறுன்னு வாயில் கடிபடும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தாளிப்பை எடுத்து கீரையில் மாற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாலாக்கீரை கடையில் நல்லா ரெடி ஆயிருச்சு. வீட்டில் இதை கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.